டைம் அண்ட் நாலேஜ் ம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நமக்கு டைம் தான் கொடுக்க முடியல எல்லாருக்கும். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கோச்சிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. ட்ரேடிங் கிளாஸ் வந்துட்டா மட்டும் 100% சக்ஸஸ் கிடைக்கும்னா நான் கிட்டத்தட்ட 15,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே கிளாஸ் எடுத்திருக்கேன். நிறைய எக்கச்சக்க கோச்சிங்ஸ் இருக்கு. அதுல எப்படி நம்ம சூஸ் பண்றது, இவங்க கரெக்டானவங்களா இல்லைன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அதுல சேர்றதுமா? என்எஸ்சி பிஎஸ்சிலாம் வந்து நிறைய வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க, ஷேர் மார்க்கெட் பத்தி நாலேஜ் தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி மேம்? அங்க போய் எப்படி நம்ம படிக்கிறது? ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் சாய் ஷாட்யூட், அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போ ஜீபோல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ரிலேட்டடா, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ட்ரேடிங் நம்ம கத்துக்கிறதுக்கு வந்து இந்த எக்ஸ்டர்னல் நாலேஜ் மட்டும் போதுமா? ஆனா வந்து கோச்சிங் எந்த விதத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ளே பண்ணுது? ஆக்சுவலாக நானே ஒரு சென்டர் தான் வச்சிருக்கேன். ஒரு 15 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். ம். ஒரு வண்டி ஓட்டணும், டூ வீலர் இல்லை கார், நீங்களே அதை வாங்கி ஓட்டி ம். பழகிக்கலாமே. நீங்க இப்போ உங்க கார் தான், ஓகே. நீங்க அதை எடுத்து ம். மெதுவா ஓட்டி பழகி ம். போகலாம். ஓகே. ஆனா நீங்க ஏன் ஒரு ஒரு சென்டர்லயோ ஒரு கோச்சிங் ஸ்கூல்ல சேர்ந்து ம். அதையே நீங்க கத்துக்கிட்டு போறீங்க? ம். காரணம் கொஞ்சம் ஃபாஸ்டா டைம். ஓகே. நானே பண்ணலாம். நான் ம். பண்ணும்போது எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஒண்ணு, சரி. டேமேஜஸ் எனக்கு கொஞ்சம் ம். எனக்கு இருக்கும், அடுத்தவங்களுக்கும் இருக்கும். ம். இரண்டாவது, எனக்கு அந்த நாலேஜ் ம். ஃபாஸ்டா வேணும். ஓகே. அதனால நான் என்ன பண்றேன், ஒரு 15 நாளோ ம். ஒரு 20 நாளும் நான் டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்துட்டு ஓகே. அதுக்கப்புறமாக நான் வந்து என்னுடைய வண்டியை எடுக்கிறேன். அதே மாதிரி தான் நம்மளுடைய செல்ஃபா நம்ம ஒரு மெடிசன் ம். நமக்கு எவ்வளவு நாள் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஏன் ஒரு டாக்டர், நமக்கு தெரியுமே, அதான் நெட் எல்லாமே இருக்கே, செல்ஃப் மெடிசன் எடுக்கலாமே. சரி. அது உங்களுக்கு எந்த வகையில ஹெல்ப் பண்ணுது? ம். அதே மாதிரி ஒரு ஆடிட்டிங் ஃபைல் பண்றீங்க, ம். நம்மளே ஃபைல் பண்ணிக்கலாம். ஏன் ஒரு ஆடிட்டர்னு ஒருத்தவங்க வச்சிருக்கிறோம்? ஓகே. பிகாஸ் டைம் ம். டைம் நமக்கு கன்சியூம் ஆகும். ம். இதெல்லாம் பண்ணும்போது சரி. டைம் நமக்கு கன்சியூம் ஆகும். ஓகே. இரண்டாவது, அதோடைய நாலேஜ் எனக்கு எடுத்தோடனே இன்ஸ்டன்டா அந்த அளவு நாலேஜ் கிடைக்கல. நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சுட்டுலாம் வரல. ம். ஸோ அதனால அந்த நாலேஜ் அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுது. ம். இப்பெல்லாம் இன்ஸ்டன்டா குவிக்கா நான் இன்வெஸ்ட் பண்ணணும், குவிக்கா ரிட்டர்ன் பார்க்கணும்னு நினைக்கும் போது ம். ம். நான் வந்து 6 மாதம் பிராக்டிஸ் பண்ணி அது வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல நிக்கணுமே. சரி. ஸோ த டைம் அண்ட் நாலேஜ் ம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நமக்கு டைம் தான் கொடுக்க முடியல எல்லாருக்கும். அதுவும் இன்ஸ்டன்ட்டா வேணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கோச்சிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகே மேம். இல்லாட்டினா ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இருந்து தாராளமா பண்ணிக்கலாம். சரி. அப்பொன்னும் இல்லை. ம். இங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியோ இல்ல ட்ரேடிங் பண்றவங்க எல்லாருமே ம். ஒரு கோச்சிங்ல போய் படிச்சுட்டு வந்து தான் பண்றாங்க அப்படின்னு இல்ல. ம். ஆனா நான் கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிறதுனால அப்படி சொல்லல. ஓகே. ஆனா ஒரு ஒரு எக்ஸாம் அப்படிங்கிறது வைக்கலாம். ம். ம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல தான் அதிகமான அளவுக்கு லாஸ் வருது ம். அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் டிஸ்க்ளோஷர் ஃபார்ம்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே வருது. ஆனா அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறத ம். எவ்வளவு பேர் தெரிஞ்சு பண்றாங்க? ஓகே. அது என்னன்னு தெரியாது. கால் ஆப்ஷன் என்னன்னு தெரியாது, புட் ஆப்ஷன் என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க பண்ணுவாங்க. ம். ம். ஆனா நம்ம டிமெட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அதுல எலிஜிபிள், அவங்களுக்கு அதுல நாலேஜ் இருக்குதா, ஓரளவு தெரிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ம். அதுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம் மாதிரி வச்சுட்டு ம். இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது பிரச்சனை இல்ல, நீண்ட கால அடிப்படையில. ம். ஆனா ட்ரேடிங்னு வர்றாங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ம். அவங்களுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க லாஸ் எல்லாம் குறைக்கணும்னு செபி நினைக்கிறாங்க இல்லையா? ம். ஒரு சின்ன எக்ஸாம், இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்ல நான் எக்ஸாம் வைப்பேன். பேசிக் தனியா எக்ஸாம், டெய்லி ட்ரெயினிங் தனியா எக்ஸாம், எஃப்&ஓக்கு எக்ஸாம். சரி. இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் வைக்க மாட்டேன். அது அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படி போயிருவோம். ம். ஸோ ஒரு எக்ஸாம் மாதிரி வச்சாங்கன்னா ஓகே. அவங்களுக்கு அட்லீஸ்ட் அதுல உள்ள நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சிரும். ம். தெரிஞ்ச பிறகுதான் உள்ளேயே வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாய்ஸ், ம். தப்பு ஒண்ணும் இல்ல. ஓகே. ஸோ அப்ப கோச்சிங் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெருசா தேவை இல்ல. ம். அதுக்கு நம்மளுடைய பேப்பர், மேகசின், டிவி சேனல்ஸ், வெப்சைட்ஸ், ம். நம்மளுடைய சோஷியல் மீடியா இதை பார்த்தே ஓரளவு கெஸ் பண்ணி போயிடலாம். ஓகே. 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 ஆனா ம். டெய்லி ட்ரேடிங், ம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்றது, சரி. கமாடிட்டி ட்ரேடிங், ம். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோச்சிங் தேவை. அதுல உள்ள ம். கஷ்ட நஷ்டங்கள்லாம் என்னன்னு தெரியாம ஓகே. நீங்க உள்ள வந்து பண்ணும்போதுமா ம். அங்க சடனா லாஸ், உங்க கேபிட்டலே எரோட் ஆயிடுச்சுன்னா ம். ம். அதுக்கப்புறம் நாலேஜ் கேதர் பண்ணி என்ன பிரயோஜனம்?
கேபிட்டல் இருக்கும்போது கைட் பண்ணி அதுல பணம் பண்ண தெரிஞ்சாதானே அதை வச்சு நீங்க திருப்பி மல்டிபிள் பண்ணுவீங்க. புரியுது. இங்க என்னன்னே தெரியாம எல்லா பணத்தையும் விட்டுட்டா ம். அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் பத்தி பேனிக் தானே வருமே தவிர ம். எப்படி உங்களுக்கு இந்த பிசினஸ்ல நிக்கணுங்கிற எண்ணம் வரும். ஓகே, ஓகே, அதனால ஓகே, ஓகே. கோச்சிங் அப்படிங்கிறது ம். ட்ரேடிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மேம் கோச்சிங் பத்தி சொல்லியிருந்தீங்க மேம். இப்போ ஒரு பெர்சன் வந்து ட்ரேடிங்காக கோச்சிங் போறவங்களால அவங்களால வின் பண்ண முடியுமா? ஃபெயிலியர் ரேட்டே இருக்காதா? ஏன்னா இப்ப ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியும். 90% உள்ள வரவங்க லாஸ் தான் ஆகுறாங்கன்னு. ஏன் அந்த பெர்சன்டேஜ் இருக்கு? ட்ரேடிங் அப்படின்னு வரும்போதே ம். ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் தான். ம். தெரிஞ்சுதான் உள்ளே வர்றோம். ம். சரிங்களா? ட்ரேடிங் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்ட் மாதிரி. ம். நம்ம கிளாஸ் முடிச்சோன்னா அப்ப ஒரு சில பேர் வந்து 1 வாரம் எடுப்பாங்க. ஒரு சில பேர் 10 நாள், ஒரு சில பேர் 1 மாசம் கூட எடுப்பாங்க. ம். ஆனா அவங்களுக்கு நாங்க குடுக்கறது எல்லாமே அங்க ஒரு பேசிக்கான சில விஷயங்கள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ம். ம். அவங்களுடைய பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ், ம். அவங்க ஏற்கனவே படிச்ச விஷயங்கள். ஏன்னா ஒரு ட்ரெயினரா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சில குவாலிஃபிகேஷன்லாம் வச்சிருக்கணும். ஓகே. அதெல்லாம் இருந்து பண்ணணுங்கிறது அது அடுத்து வாங்க நான் ம். சொல்றேன். ஸோ ட்ரேடிங் கிளாஸ் வந்துட்டா மட்டும் 100% சக்சஸ் கிடைக்கும்னா, நான் கிட்டத்தட்ட 15,000 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல கிளாஸ் எடுத்திருக்கேன். எல்லாரும் சக்சஸ் பண்ணிரலாமே. ம். த ஒன் திங். ஓகே. அதே மாரி இன்னொரு கொஸ்டின் என்ட்ட கேட்பாங்க. ம். எதுக்கு நீங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு, ம். நீங்களே வந்து ட்ரேடிங் பண்ணி இது பண்ணலாம்ல ம். அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா கண்டிப்பா. எல்லாரும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ம். எனக்கு வந்து பெரும்பாலான ஆள்கள தெரியாது. ம். நல்லா கவனித்து நல்ல ஒரு ட்ரெய்னரா இருந்தாங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க முதல்ல ட்ரேடரா இருப்பாங்க. அவங்களுடைய ஓன் அக்கவுண்ட்ல பண்ணிட்டு இருப்பாங்க. சரி. அத வந்து சோசியல் மீடியால குடுங்க, வைங்க அப்படிலாம் கேட்கறாங்க. ம். அந்த மாரி சோசியல் மீடியால டிக்ளேர் பண்ணக்கூடாதுங்கிறது செபியோட ரூல்ஸ். ம். ம். என்னுடைய தனிப்பட்ட இன்வெஸ்ட்மென்ட்டையோ, ம். என்னுடைய தனிப்பட்ட ப்ராஃபிட் அண்ட் லாஸையோ ம். நான் நேரடியாக சோசியல் மீடியால பகிரக்கூடாது. ஓகே. அப்படி பகிர்ந்தால் உங்களுக்கு அது ஆசையை தூண்டுற மாதிரி. ம். நான் எவ்வளவு அதுக்கு மெனக்கெட்டிருப்பேன். நான் அதுக்கு எவ்வளவு வேலைகள் பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ம். எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்கள பொறுத்த மட்டிலும் இந்த ரிட்டர்ன் மட்டும் தான் உங்க கண்ணுல தெரியும். ம். இவ்வளவு ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட்க்கு இவ்வளவு ரூபாய் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ம். சோ அதனால அஸ் பெர் கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் செபியோட ரூல்ஸ் படி ம். ஒரு இண்டிவிஜுவல்ஸ் ம். அவங்களுடைய லாப நஷ்டங்களை Instagramலயோ, Facebookலயோ, அந்த YouTubeலயோ போடக்கூடாது. ஓகே, ஓகே, ஓகே. அதனால ஒரு ட்ரெய்னரா இருக்கிறவங்க, ம். ஆனா உண்மையிலேயே அவங்க நல்ல விதமாக கோச்சிங்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ம். இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ட்ரெய்னிங் ரூ. 99 கட்டுனா உங்களுக்கு கிளாஸு. ம். ரூ. 100 கட்டுனா உங்களுக்கு கிளாஸு. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம். ம். ம். டெய்லி உங்களுக்கு புதிய புதிய விஷயங்கள இன்று இவ்ளோ வருஷமா இருக்கேல்லம்மா, நாளைக்கு எனக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி உடனே தெரியும்? அடுத்த நிமிஷம் எப்படி இருக்குன்னு எப்படிம்மா கெஸ் பண்ணுவீங்க? கரெக்ட். ஸோ ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விஷயங்களை குடுத்துக் கொண்டே இருக்கும். அதான் மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டியே. ம். 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 ஸோ அப்படி இருக்கும்போது, ம். ஒரு அ பிகினரா இருக்கிறவங்க, ஓகே. ஒரு ட்ரேடரா வர்றவங்க, ம். அந்த கிளாஸ்ல அவங்க டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ம். அததான் அவங்க தெரிஞ்சுக்க முடியுமே தவிர, அதற்கு பிற்பாடு ம். உங்களுடைய கன்சிஸ்டன்சியா எப்படி இருக்கிறீங்க? டிசிப்ளின் ட்ரேடிங்ன்னு சொல்லுவோம். ம். அதெல்லாம் வரத்துக்குலாம் ரொம்ப மெனக்கெடணும். ம். மனப்பக்குவம் ரொம்ப அவசியம். ம். ம். ஸோ ட்ரேடிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நெறைய இருக்கு. அது வர்றதுக்கே நமக்கு 3லருந்து 6 மாதம் ஆகும். அந்த ஓகே. செல்ஃப் கண்ட்ரோலா எனக்கு லாபம் போதுன்னு சொல்லிட்டு வெளில வர்றதுக்கு மனசு வராதே. யா. நமக்கு லாபம் வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் போடலாங்க எண்ணம் தானே வரும். ஓகே. அந்த லாபத்த இத்தோட நிறுத்திக்கலாங்கிற எண்ணம் வராது ஆரம்பத்துல. ஓகே, ஓகே, ஓகே. அடுத்தது லாஸ் வந்தாலும் ம். இத்தோட நிறுத்திக்கலாங்கிற எண்ணமும் வராது. கண்டிப்பா. இதெல்லாம் உங்களுக்கு கிளாஸ்ல இப்படி பண்ணுங்க. இத பண்ணீங்கன்னா லாஸை தவிர்க்கலாம்னு சொல்லுமே தவிர, ம். அந்த மனப்பக்குவம் எப்படி வரும்? ம். நீங்க அடுத்தபடியாக ட்ரேடிங் பண்ணும்போது தானே வரும். நீங்க அதுல உட்கார்ந்து இன்வால்வ்மென்ட் ஆயி பண்ணும்போது தானே வரும். ம். சோ, உங்களுக்கு வண்டி இப்படி ஓட்டணும்னு தான் சொல்லிக் குடுக்க முடியும். ஆனா, அதுக்கப்புறம் அத ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணி ஓட்டுறது யார் கையில இருக்கு? ம். அப்படி இல்லாம நீங்க கொண்டு போய் கார இடிச்சு விட்டு, ம். அது சொல்லிக் குடுத்தவங்க தப்பா சொல்லிக் குடுத்தாங்கன்னு எப்படி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ம். சோ, அதனால கிளாஸஸ் நீங்க போகுது, கோச்சிங் கிளாஸ்லாம் போறீங்கன்னா, ஓகே. உங்களுக்கு சில அரிச்சுவடைகளையும், சில முன்னேற்பாடுகளையும், சில ரிஸ்க் இப்படி வரும். இங்க இப்படி வந்தா இப்படி பள்ளம் இருக்கு இந்த இடத்துல. ம். இந்த மாரி விஷயங்கள் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெய்னர் சொல்லிக் குடுப்பாங்க. ம். ஆனா இந்த ரூ. 99 ரூ. 100 ம். முதல்ல உங்களுடைய ட்ரெய்னருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? ம். சரிங்களா? இது என்ன காலேஜ்ல படிச்சுட்டு வராங்களா? சர்டிபிகேட் முடிச்சுட்டு வராங்களா? ஒரு ஒரு ஈவன் ஒரு 21 இயர்ஸ், ஈவன் 19 இயர்ஸ் தான் இருக்குது அவங்களுக்கு.
அவங்களும் நான் மார்க்கெட்ல வந்து நான் பண்ணுவேன். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணா ஷேர் பண்ணலாமே தவிர, ம். அவங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல கடந்த 15 வருஷம் முன்னாடி மார்க்கெட் எப்படி இருந்தது? ம். அப்ப அவங்க ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்களா? ம். குறைஞ்சது ஒரு ட்ரெய்னர் அந்த ஷேர் மார்க்கெட் ஃபீல்ட்ல ம். ஒரு 20 வருஷமாவது இருந்திருக்கணும். ஓகே. அப்பதான் அவருக்கு அந்த எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் தெரியும். ம். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்கிறவங்களுக்கு அந்த முந்தின காலகட்டம்லாம் எப்படி தெரியும்? ம். ஸோ கோச்சிங் வந்து பண்ணும்போது நேயர்கள்னா அத நீங்க சூஸ் பண்ணணும். ம். நீங்க யார் என்ன சொல்லிக் குடுத்தாலும் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக் குடுத்தா போதும். எனக்கு கிராஷ் கோர்ஸ் ம். இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல ஒரு பிகினருக்கு சாத்தியப்படாது. ஓகே. ஒரு 10 வருஷமா ஒருத்தவங்க மார்க்கெட்ல இருக்காங்க. ஒரு ஒன் டே கிராஷ் கோர்ஸ் அவங்க போகலாம். ம். நான் இப்பதான் மார்க்கெட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆக போறேன். ம். அவங்களுக்கு எப்படி அந்த கிராஷ் கோர்ஸ் புரியும். ஓகே. அதனால நீங்க என்ன பர்ப்பஸ்க்காக வர்றீங்க? ம். எதுக்காக கிளாஸுக்கு வர்றீங்க? ம். உங்களுடைய ட்ரெய்னர் யாரு? ம். இன்னும் சொல்லப்போனா நெறைய பேர் இப்ப எல்லாம் வாட்ஸ்அப் ஜாயினிங் அந்த குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு, இதெல்லாம் அன்னோன் பெர்சன்ஸ் கூட தெரியாம, ம். உங்களுடைய ட்ரெய்னர் யாரு? ம். அப்படின்னு கூட தெரியாது. ம். ம். அவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன? அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? ம். எதுவுமே தெரியாம ஜஸ்ட் லைக் இன்வால்வ் ஆகுறது. ஓகே. அப்புறம் அதன் மூலமாக அவங்க என்ன ஏமாத்திட்டாங்கன்னா, அப்புறமா அது ஏமாத்துன பிறகு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன பண்ணீங்க? ம். ம். அதுதான் உங்களுடைய ஸ்டெப். ஒரு பணம் கட்டி, உங்க டைம ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இடத்துல படிக்க போறீங்கன்னா, ம். முழுமையா எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ம். அதை தெரிந்து கொண்டு பண்ணுனா, ட்ரேடிங்ல 100% சக்சஸ் வராட்டியும், ம். அட்லீஸ்ட் நீங்க லாஸ் ஆகாமலாவது அந்த ஃபீல்டுல முதல்ல நீங்க நிக்க முடியும். ஓகே. ஒரு கோச்சிங் கிளாஸ் போயிட்டு, ஒரு விஷயங்கள தெரிந்து கொண்டு பண்ணுவதற்கும், ம். விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் பண்ணுவதற்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, ம். 2 பேருக்குமே லாஸ் வரும். ம். ஆனா, விஷயத்தை தெரிந்துக்கிட்டாங்க இல்லையா? அவங்க அந்த லாஸ சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் அவங்களுக்கு வரும். ம். இப்ப நான் ஆரம்பத்துல நான் ஒரு ட்ரேடிங் பண்ணும்போது, நான் கிளாஸ்லாம் பண்ணதுனால எனக்கும் லாஸ்லாம் வந்தது. ம். ஆனா, அத சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இப்ப எனக்கு உண்டு. ஓகே. ஆனா, இது எதுவுமே தெரியாம ஜஸ்ட் லைக் பண்றாங்கல்ல, ம். அவங்களுக்கு ஒரு நாள் ப்ராஃபிட், ஒரு நாள் லாஸ் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ம். ஃபுல்லா திடீர்னு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட்ட லாஸ் பண்ணி விட்டு மார்க்கெட் மேல பழி தூக்கி போட்டு ஓகே. அவங்க பாட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி ம். கரெக்ட்டா போறவங்களுக்கும், மத்தவங்களுக்கும் எல்லாருக்குமே ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது, லாஸ் அப்படிங்கிறது ஈவன் மைசெல்ஃப் ம். எனக்கும் கூட வரும். ஆனா அந்த லாஸ சரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ம். உங்களுக்கு கிளாஸஸ் போறது மூலமாக ம். குயிக்கா உங்களுக்கு அந்த மெத்தட நீங்க கத்துக்குறீங்க. ஓகே. அதான் எல்லாம் நீங்க படிச்சு நெறைய புக் படிக்கணும். ம். நெறைய வெப்சைட் பார்க்கணும். ம். நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நீங்க அந்த விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். ம். அதனால தான் நம்ம எக்ஸ்சேஞ்சுல கூட எஜுகேஷன் அப்படின்னு ஒரு காலமே இருக்கும். ம். நீங்க நம்முடைய NSE இந்தியா, BSE இந்தியா வெப்சைட்லாம் போய் பாருங்க. ம். உங்களுக்கு ஃப்ரீயாவே ஏன் சொல்லித் தர்றாங்க? ம். டைரக்ட்டா டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணிக்க வேண்டியதானே! ம். அதுல ஏன் அந்த மாரி இருக்குது? நெறைய சிலபஸ், நெறைய கிளாஸஸ், ம். 6 மாத புரோகிராம், 1 இயர் புரோகிராம்லாம் கூட இதுல இருக்குது. ஓகே. சோ அதெல்லாம் நான் படிச்சுட்டு வரும்போது, நீங்க கேட்ட மாரி 100% சக்சஸ் வருமா? அப்படின்னா இல்ல. ஆனா 100% ஃபெயிலியர் வராது. ஓகே. சோ நார்மலான ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு ம். எஜுகேஷன் முக்கியம். நமக்கு ஸ்கூல்ல எங்க சொல்லித் தராங்க? ம். நமக்கு காலேஜ்ல எங்க சொல்லித் தராங்க? ம். இந்த மாரி ஒரு பேப்பர் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் தேவையில்ல. ம். நீங்க டைரக்ட்டா டீமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி பண்ணலாம். ம். ஈவன் MBA படிச்சவங்களுக்கு கூட இது அந்த அளவு வரதில்லையே! சோ அப்படி இருக்கும்போது, கோச்சிங் அப்படிங்கிறது இந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுக்காக நான் சொல்லல. இருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மேம் இப்போ கோச்சிங் பத்தி நீங்க சொன்னீங்க. இது மாரி நெறைய எக்கச்சக்க கோச்சிங்ஸ் இருக்கு. அதுல எப்படி நம்ம சூஸ் பண்றது? இவங்க கரெக்ட்டானவங்களா? இல்லன்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அதுல சேர்றது மேம்? கோச்சிங் வந்து ஆன்லைன் கோச்சிங்கும் இருக்கு இப்பல்லாம். ம். அதே மாரி அந்தந்த சென்டர் ஊருக்கு ஒரு சென்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ம். செயின் ஆஃப் சென்டர்ஸ் இருக்கிறாங்க. சரி. அல்லது ஒரே ஒரு ஹெட் ஆஃபீஸ் மட்டும் இருக்கிறாங்க. இந்த மாரி நெறைய இருக்குது. ம். சோ முதல்ல உங்களுடைய டைம், ம். உங்களுடைய கன்வீனியன்ட் டைம் உங்களுக்கு என்ன? எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? ம். அது ரொம்ப முக்கியம். ம். ஒரு சென்டர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி, ம். நீங்க அவங்க என்ன மாதிரி கோர்ஸ் சிலபஸ் வச்சிருக்கிறாங்க? ம். சோ சிலபஸ், கன்டென்ட் டீட்டெயில்ஸ் வாங்குங்க. ஓகே. எனக்கு புரியுது, புரியல அது அடுத்த விஷயம். ம். முதல்ல உங்களுக்கு ஒரு புக் வாங்குறோம்னா, எடுத்தோனே என்ன பார்ப்போம்? பேஜ்ல ஃப்ரண்ட் பேஜ், அதுக்கு அடுத்தபடியா இண்டெக்ஸ் பார்க்குறீங்கல்ல? ம். அதே மாதிரி அவங்க என்ன மாதிரி சிலபஸ் வச்சிருக்கிறாங்க? அதுக்கு எவ்வளவு டைம் நாம ஸ்பெண்ட் பண்ணணும்? ம். ஏன்னா, சில சமயம் வந்து ஒரு 1 டேலயே வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு குடுக்குற மாரி சொல்லியிருப்பாங்க. ம். ஒரு தனிநபர் நம்ம வந்து ஒரு 1 டேல ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேல நம்மளோட பிரெயின் ஓப்பன்ல இருக்காது. ம். அதுக்கப்புறம் எப்படா முடிப்பாங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்குமே ஓகே. தவிர, ஓகே. ஓகே. நீங்க கட்டுன பணத்துக்கு சிறப்பா எதையும் கத்துக்க முடியாது. ம். யாரா இருந்தாலும் சரி. சரி. ஈவன் மத்தியான நேரம்னா சாப்பிட்டு தூக்கம் தான் வரும். ம். சோ அந்த நேரத்துல போய் நம்ம ஒரு கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ம். டெஃபினட்டாக நீங்க அத வந்து வாட்ச் பண்ணவே மாட்டீங்க. ம். சோ அதனால உங்களுடைய எஃபெக்டிவான டைம் என்ன? ம். எவ்வளவு நாள் குடுக்குறாங்க? ம். அது ரொம்ப முக்கியம். ம். அடுத்ததாக
ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு வாங்குறாங்க, மத்த கம்பேர்ட் வித் அதர் சென்டர்ஸ் ஆல்சோ. ஓகே. அதுவும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. ம். நீங்க பிகினரா இல்ல ஏற்கனவே ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது குடுக்குறாங்களா? ம். சில பேர் வந்து பிகினர்ஸ்க்கு கிடையாதுன்றுவாங்க. நீங்க ஏற்கனவே ட்ரேடிங் பண்ணாதான் கோச்சிங்னு சொல்லிடுவாங்க. ம். அந்த சென்டர் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே. நீங்க வந்து பிகினர் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா நம்ம பிகினிங் செக்ஷனை முடிச்சுட்டு ம். அப்புறமா அங்க போகலாம் அப்படின்னு ம். நினைக்கலாம். அடுத்தது நான் வந்து வாட்ஸ்அப் மூலமாக நான் படிச்சுக்கிறேன், நான் வந்து யூடியூப்ல பார்த்து படிச்சுக்கிறேன் அப்படின்னா, யூடியூப் பார்த்து நீங்க வந்து குக்கிங் பண்ணும்போதே கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த குக்கிங் எப்படி மாறி வருதுன்னு. யூடியூப் பார்த்து தான் பண்றோம். ம். யூடியூப் பார்த்து யோகா பண்றோம். எப்படி பண்றோம்? ம். எதுக்கு பின்னையே இந்த யோகா சென்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ம். ஸோ அதனால நேரடியாக படிச்சாலும் சரி, ஆன்லைன் படிச்சாலும் சரி, சரி. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே முதல்ல கலெக்ஷன் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது அந்த ட்ரெய்னர் யாரு? ம். ஏன்னா உங்களுக்கு இப்பல்லாம் வந்து யூடியூப்ல வர்றவங்க வேற, ம். கிளாஸ் எடுக்கிறவங்க வேற. ம். ஸோ அவங்க தான் நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பேசிட்டு இப்ப நான் தான் பேசிட்டு இருக்கேன்னா, நான் தான் கிளாஸ் எடுக்கிறேனா இல்லையா? அது ம். உங்களுக்கு தெரியணுமா? இங்க வந்தோனே வேற ஒரு உங்கள மாரி ஒருத்தவங்கள கூட வச்சு நான் கிளாஸ் எடுக்கலாமே! ம். ஸோ மீடியால பேசுறது ஒருத்தவங்க, ம். அங்க உள்ள வந்து எடுக்கிறவங்க வேற ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஓகே. அப்படி எடுக்குறாங்களா? இவங்க தான் கிளாஸ் எடுப்பாங்களா? இல்லையா? ம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே. அந்த ட்ரெய்னருடைய பேக்கிரவுண்ட் என்ன? ம். அத அவங்க சொல்வாங்க அப்படின்னா, சொல்லணும். ஆக்சுவலா ஒரு நல்ல ட்ரெய்னரா இருந்தா சொல்லுவாங்க. ம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் கிடையாது. சரி. இதுல நாங்க வந்து செபி அப்ரூவ்டா இருக்கிறோமா? அதே மாரி எங்களுக்கு வந்து லைசென்ஸ் இருக்குதா? ம். ம். இதெல்லாம் லைசென்ஸ் வாங்கி நாங்க எல்லாமே ஒட்டியிருக்கணும். ஓகே. அந்த மாதிரிலாம் இருக்குதா? ம். அதெல்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தாராளமாக. ஓகே. இல்லையா உங்களுக்கு நேரடியா சென்டர் தான் இருக்குதா? நேராவே போங்க. ம். நேரா போயி பார்த்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ம். இல்ல ஆன்லைன்ல போறீங்கன்னா, அவங்க ஆன்லைன்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. ம். ட்ரெய்னருடைய டீட்டெயில்ஸ் குடுங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் அனுப்புவாங்க. ஓகே மேம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ம். இன்னும் சொல்லப்போனா, என்எஸ்சி இந்தியால எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். இந்த ம். ட்ரெய்னரா இருக்கிறவங்களும் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாரி எக்ஸாம்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களா? ம். சும்மா ஜஸ்ட் லைக் ஒரு ஒருத்தர் ஒண்ணு சொல்லி தராங்க அப்படின்னா, யார் வேணாலும் வந்து இப்ப டீச்சர் ட்ரெய்னிங் முடிச்சவங்க தானே டீச்சர்ன்னு ம். பிரைமரிலலாம் வச்சிருக்காங்க. ம். அது மாதிரி இங்கேயும் உங்களுக்கு நல்ல ட்ரெய்னரா இருக்கும் பட்சத்துல, ம். இந்த மாரி எக்ஸ்சேஞ்ச்ல சில எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. ம். இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர், ரிசர்ச் அனாலிசிஸ்ட், டெரிவேட்டிவ் மார்க்கெட் மாடல், என்ஐஎஸ்எம்னே பேரு. அந்த மாரி எக்ஸாம்ஸ்லாம் அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்களா? ம். நார்மலா பேக்கிரவுண்ட் வந்து எக்கனாமிக்ஸ், காமர்ஸ்ல இருக்குதா? ஓகே. ஒரு நார்மலா ஒரு இன்ஜினியர் கூட தான் இப்பல்லாம் கிளாஸ் எடுக்கலாம். ஸோ ம். பேக்கிரவுண்ட் எப்படி இருக்குது? ம். எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே. அவங்க எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ ட்ரெயின் அப் பண்ணியிருக்கிறாங்க? ம். இப்படி ஒரு சென்டர் பண்றதுக்கு முன்னாடியோ, ஒரு இண்டிவிஜுவல்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ, நீங்க இதெல்லாம் கேட்கணும். கேட்டா தான் உங்களுக்கு நல்ல நாலேட்ஜ் கிடைக்கும். ம். இல்லாட்டின்னா என்ட்ரி ஃபீஸ் தான். ரூ. 100 அவங்களுக்கு 10,000 பேர் சேர்ந்தா போதும் முடிச்சிடலாம். ம். ஸோ அதனால அந்த மாரி ஒரு ரூ. 100 கோர்ஸ்லயும், ரூ. 500 கோர்ஸ்லயும் என்ன உங்களுக்கு கிடைக்கும்? ம். எந்த ஒரு சின்ன சின்ன கடைங்களுக்கெல்லாம் போனாலும் என்ன சொல்றீங்க? குவாலிட்டியா வேணும், பிராண்டடா வேணும். அப்படிலாம் எதிர்பார்க்கிற நீங்க, ஒரு ட்ரெய்னிங் சென்டர் அப்படிலாம் வரும்போது, ம். யாரு வேணாலும் பண்ணா போதும். யார்ட்ட வேணாலும் பணம் குடுப்பேன். அந்த மாதிரிலாம் போயிட்டு அதுக்கு பிற்பாடு அப்புறம் அதெல்லாம் யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ம். ஸோ அதனால நெறைய இங்க புற்றீசல் மாரி, புல்லுருவிகள் மாரி நெறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. அதுவும் இந்த சோசியல் மீடியா வந்ததுல இருந்து. ம். பட் இங்க மறுபடியும் சொல்றேன். சாய்ஸஸ் உங்க கையில தானே இருக்கு. ஓகே. ஒரு 1/2 மணி நேரம் நீங்க கேட்டு தானே ஃபீஸ் கட்டணும். ம். இது எதுவுமே தெரியாம, ரொம்ப ஃபீஸ் கம்மியா இருக்குதே ம். அப்படிங்கறதுக்காக போறதும் ஆபத்து. ம். அதுக்காக அதிகபட்சமா ஒரு கிளாஸ் ஃபீஸுக்கே 1,00,000, 2,00,000, 5,00,000 இந்த மாரி கட்டுறதும் தவறு. ம். ஏன்னா 1,00,000 நீங்க என்ன நெனச்சுக்கிறீங்க? ஃபீஸ் அதிகமாக இருந்தால், டெக்னிக் அதிகமாக இருக்கும். இருக்கும். இங்க இங்க வந்து ஒரு டெக்னிக் தான். அத நீங்க சாதாரண இடத்துலயும் குடுக்கலாம். ஸ்டார் ஹோட்டல்ல வச்சும் குடுக்கலாம். ம். ஸோ அதனால இது ஒண்ணும் ஒரு ஃபார்முலா அப்படிங்கிறது இடத்துக்கு இடம் தகுந்த மாரி மாறப்போறது இல்ல. ஓகே மேம். ஷேர் மார்க்கெட்ல டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறது ம். கடந்த 20 வருஷமா அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஒண்ணும் மாறப்போறது இல்ல. ம். ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன நெனச்சுக்கிறாங்க? ஹையர் காஸ்ட், ஹையர் ஃபீஸ் ம். அப்ப நமக்கு அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ஆபத்து தான். ம். நீங்க அந்த மாரி குடுத்துட்டு வந்தாலும் ம். 100% சக்சஸ் ஷேர் மார்க்கெட்ல கிடைக்காது. ஓகே மேம். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளாக, ம். உங்களுக்கு உங்க டைம், ம். உங்களுடைய ஏஜ், ம். உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரெய்னிங் சென்டர்ஸ தேர்ந்தெடுத்து போனீங்கன்னா, அது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஓகே மேம். இங்க லோயர் காஸ்ட்டும் ஆபத்து, ஹையர் காஸ்ட்டும் ஆபத்து ட்ரெய்னிங் சென்டர பொறுத்த மட்டும். சரி. அதுலயும் ஆன்லைன்ல ரெக்கார்டிங் வீடியோஸ்லாம் பார்த்து பண்றதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். ம். ஸோ லைவான மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ட பொறுத்த மட்டும் ம். இந்த லைவ் கிளாஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளாஸ் முடிஞ்சோன்னா வீக்கெண்ட் கிளாஸ், சனி ஞாயிறுகள்லாம் உங்களுக்கு தியரியா தான் இருக்கும். முடிஞ்சத காமிக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. ம். ஸோ லைவ்ல அந்த மெத்தட்,
அந்த டெக்னிக்ஸ் அதெல்லாம் எப்படி போகுது? நீங்க கிளாஸ் பண்ணிட்டு வந்து நீங்க எங்க பண்ண போறீங்க? சனி ஞாயிறுல பண்ண போறீங்க? லைவ் மார்க்கெட்ல பண்ணணும். அப்ப அந்த மெத்தடாலஜி எல்லாம், அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் லைவ் மார்க்கெட்ல எப்படி போகுது? அப்படிங்கிறத சொல்லிக் குடுப்பாங்களா? உங்களுக்கு வசதியா இருக்குதுங்கிறதுக்காக வீக்கெண்ட் கிளாஸ் போயிட்டு, அந்த மெத்தட லைவ் கிளாஸ்ல பயன்படுத்தும்போது லாஸ் வந்துச்சுன்னா, அங்க யாரு பொறுப்பு? ஸோ அதனால நம்ம என்ன பர்ப்பஸ்க்காக போறோம்? என்ன நம்மளால எவ்வளோ டைம் கிளாஸ் ஒரு 10 நாள் கிளாஸ்னா 2 நாள் தான் வருது. மீதி நாள் வரதே இல்ல. முக்கியமான கிளாஸ்க்குலாம் லீவ் போட்டுற வேண்டியது. ஒரு கிளாஸ்ன்னா கூட ரெகுலரா போறீங்களா? அதுக்கு நம்மளால முடியுமா? சரி போனாலுமே நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இத கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்புறம் அந்த கிளாஸ் போய் என்ன பிரயோஜனம்? ஸோ இந்த மாதிரி உங்க சைடும் அந்த கிளாஸ் போவதற்கான பர்ப்பஸ் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு ட்ரெய்னிங் சைடும் என்ன மாரி டீட்டெயில்ஸ், அந்த ட்ரெய்னருடையது, அந்த இன்ஸ்டிடியூட் இந்த மாரி பேக்கிரவுண்ட் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறமா நீங்க உங்க பணத்தையும், உங்க டைமையும் குடுத்தீங்கன்னா, இந்த கோச்சிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒரு இருட்டு அறையில இருக்கக்கூடிய ஒரு மெழுகுவர்த்தி மாரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மேம் நீங்க பேசுறப்ப சொன்னீங்க. என்எஸ்சி, பிஎஸ்சிலாம் வந்து நெறைய வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு குடுக்குறாங்க. ஷேர் மார்க்கெட் பத்தி நாலேட்ஜ் தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி மேம்? அங்க போய் எப்படி நம்ம படிக்கிறது? அவங்க அங்க குடுக்கறது எல்லாமே சில பிகினர்ஸ் கைடு மட்டும் பேசிக்ல குடுப்பாங்க. இன் டெப்த்தா நீங்க ரிசர்ச் அனாலிசிஸ்ட் போகணும், இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக போகணும், இல்ல ஒரு ட்ரெய்னருக்காக போகணும். நெறைய மாடல்ஸ் அங்க இருக்கும். அப்ப அங்க வந்து எக்ஸாம் ஃபீஸ் தான். அவங்க தனியா உங்களுக்கு சென்டர் வச்சு கிளாஸ் அந்த மாரிலாம் எடுக்க மாட்டாங்க. அந்த மாரிலாம் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் பிரைவேட்ல நெறைய உருவாகுது. அவங்க மாடல் எக்ஸாம் வேணா வைக்கிறாங்களே தவிர, சென்டரா வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் அவங்க பண்றது இல்ல. பெரும்பாலும் இப்பல்லாம் ஆன்லைன்ல தான் குடுக்குறாங்க. சில கிளாஸஸ் அவங்க ஃப்ரீயாவும் எடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து கோச்சிங் சென்டர் போறதுக்கு டைம் இல்ல. எனக்கு வந்து ஒருத்தர ப்ராப்பரா கண்டுபிடிக்கவும் எனக்கு தெரியல அப்படின்னா, தட்ஸ் வெரி ரிலையபிள். அங்க வந்து உங்களுக்கு செபி ரெஜிஸ்டர்டா இன்வெஸ்ட்மென்ட் ட்ரெய்னர் எல்லாருமே இருப்பாங்க. உங்களுக்கு அவங்க ரெக்கார்டிங் வீடியோஸும் குடுக்கலாம். இல்ல ஃப்ரீ கிளாஸும் எடுக்கலாம். அதுல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். வெப்சைட்ல போனீங்கனாலே எஜுகேஷன் ஒரு காலம் இருக்கும். அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா, என்னென்ன மாடியூல், எவ்வளோ டைம் எல்லா டீட்டெயில்ஸுமே குடுத்திருப்பாங்க. ஸோ நீங்க அத என்ரோல் பண்ணிட்டு, முதல்ல ஒரு பிகினர்ஸ் கைட எப்படி சொல்லி தராங்க என்னங்கிறத செக் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அத வந்து கன்டின்யூ பண்ணலாம். பட் இந்த ஷேர் மார்க்கெட்ட பொறுத்த மட்டிலயும் இன்வெஸ்ட்மென்ட்க்கு வரவங்களோ, இல்ல ட்ரேடிங் வரவங்களோ பார்த்தீங்கன்னா, 40 இயர்ஸ்க்கு மேல தான் வர்றாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் உள்ள போய் வெப்சைட் பார்க்கறது, வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவும் அலுப்பா இருக்கிறதுனால தான், டைரக்ட்டா இன் பெர்சன் ட்ரெய்னிங்கே அவங்க தேடுறதே. ஸோ யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க கோச்சிங் கிளாஸ் தான் போய் பண்ணணும் அவசியம் இல்ல. இந்த மாரி உங்களுக்கு நாலேட்ஜ் குடுக்கறதுக்கு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வெப்சைட் என்எஸ்சி இந்தியா, பிஎஸ்சி இந்தியா, செபி வெப்சைட் எல்லாமே இருக்குது. அதுல போய் கொஞ்சம் தேடுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி பேப்பர்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்க அதுல என்ரோல் பண்ணி தாராளமாக ஃப்ரீயாவே நெறைய படிக்கலாம். மேம் இப்ப நம்ம ஷேர் மார்க்கெட் பத்தி நம்ம பார்க்குறோம்னா, நம்மளுக்கு வந்து சைக்காலஜி ஆகட்டும், நாலேட்ஜ், ஸ்கில்ஸ் அதே மாரி நம்மளுக்கு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் இது 4ம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஸோ இந்த 4ம் கத்துக் குடுக்குற இந்த கோச்சிங்குமே இதுக்குள்ள வந்து இணைஞ்சிருமா மேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா? கிராஷ் கோர்ஸ்ல இது எல்லாமே கிடைக்காது. சரிங்களா? ஒண்ணு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு சொல்லிக் குடுப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு தெரியணும். 1 டே கிளாஸ் 1 மணி நேரம் செமினாரு. இதுல உங்களுக்கு எப்படி இந்த 4மே உங்களுக்கு கிடைக்கும்? ஏதாவது ஒண்ணு தான் கிடைக்கும். அதுவுமே முழுமையாக கிடைக்காது. ஸோ கிளாஸஸ்க்கான டைமிங் அப்படிங்கிறது அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 நாளாவது வேணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். என்கிட்டயே கிராஷ் கோர்ஸ்லாம் கேட்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ங்கிற கிளாஸே நம்ம 4 நாள் எடுக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும்னா 5 நாள் நம்ம அத பத்தி படிக்கணும். சும்மா ஒரு சார்ட், ஒரு விஷயங்கள் கிடையாது. அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மனி மேனேஜ்மென்ட், டைம் மேனேஜ்மென்ட் இதெல்லாம் ஒரு கிளாஸ்ல ஒரு ட்ரேடருக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு டெக்னிக்க மட்டும் வைத்துக்கொண்டு அப்புறம் லாஸ் வருதுன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அந்த டெக்னிக் ஃபெயிலியர். ஒரு டெக்னிக் சக்சஸ் ஆகணும்னா எல்லாருமே பயன்படுத்தி பண்ணிக்கலாமே. அந்த டெக்னிக் ரிவர்ஸ் எந்த இடத்துல எடுக்கும்? ரிவர்ஸ் ஆனா நான் என்ன பண்ணணும்? அதான் அந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட். சரி ப்ராஃபிட் வரும்போது அந்த ப்ராஃபிட்ட நான் எங்க புக் பண்ணணும்? அந்த ப்ராஃபிட்ட ரீஇன்வெஸ்ட்மென்ட் எப்படி பண்ணணும்? சோ இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ட்ரெய்னர், அந்த மென்டர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவருடைய வேலை வெறும் ரேஷியோ சொல்லிக் கொடுக்கிறதும், வெறும் சார்ட் பேட்டர்ன் சொல்லிக் கொடுக்கிறது மட்டும் அல்ல. சோ ரிஸ்க் மேனேஜ்மென்ட், டைம் மேனேஜ்மென்ட், மணி மேனேஜ்மென்ட் இதெல்லாம் முக்கியம். அடுத்ததாக அவங்களுக்கு அந்த ஷேர் மார்க்கெட் பத்திய ஸ்கில்ஸ் அவங்களுக்கு எந்த அளவு ஒத்து வரும் அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெய்னரால கண்டுபிடிக்க தெரியணும். அவர் வந்து அவருடைய ஏஜுக்கு இதான் ஒத்து வரும் அப்படிங்கறத அந்த ட்ரெய்னர் தான் பார்த்து சொல்லணும். அவருக்கு இது வராத ஒண்ணு அவருக்கு சொல்லி கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனால அந்த ஸ்கில்ஸ் அதே மாதிரி அவருக்கு அந்த நாலேஜ் அந்த அளவு கத்துக்க முடியலையா? ஷேர் மார்க்கெட்ல நிறைய
டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் சைடு அவரை மூவ் பண்ணிடலாம். ட்ரேடிங் அவங்களுக்கு வராது அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைடுக்கு போயிடலாம். ஓகே. ஸோ வலுக்கட்டாயமா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ அதனால இந்த 4மே நீங்க சொன்ன 4மே வேணும் அப்படின்னா இந்த 4மே ஒன் டே கிளாஸ் 1 மணி நேர கிளாஸ்ல எல்லாம் கிடைக்காது. அவங்க அதுக்கான அந்த எதிர்த்தரப்புல வர்றவங்களும் ஒரு நிறைய நாள் கொடுத்து கத்துக்கிட்டாதான் ஒரு ட்ரேடிங் கிளாஸ்ல இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நாலேஜ், அந்த ட்ரைனருடைய நாலேஜ், அவர் உண்மையிலே ஒரு ட்ரைனராக இருக்கும் பட்சத்துல ஒரு ட்ரேடர், அவர் ஏற்கனவே ட்ரேடிங் பண்ணிருக்கணும், அவர் ஒரு இன்வெஸ்டரா இருந்தாருன்னா டெஃபினட்டா அவருடைய நாலேஜையும் அவர் என்ன பண்ணுவார், அங்க ஷேர் பண்ணுவார். அது அனுபவ பாடம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2 இப்ப அதான் சொன்னேன், 1 இயர் தான் ஆகுது, அந்த பையனையோ பொண்ணையோ வந்து கிளாஸ் எடுக்க சொன்னா அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கும், அங்க அவங்க எதை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. சோ அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஷேர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ட்ரேடிங்னால என்னன்னே தெரியாது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியும், அவ்வளவுதான். சோ அதனால இது எல்லாம் வேணும்னா நல்ல ட்ரெயினரால மட்டும்தான் நீங்க சொன்ன நாலேஜ், ஸ்கில், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மற்ற சைக்காலஜிக்கல் அப்ரோச் அது ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, எந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணணுங்கிற அது தைரியமா மனப்பக்குவம் வேணும்னு. அதெல்லாம் உங்களுக்கு அங்க வந்து ஒரு ட்ரெயினர் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு நல்ல ட்ரெயினராக, ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரெயினராக, எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸாக பார்த்து பண்ணும்போது நீங்க சொன்ன 4மே இந்த கிளாஸஸ் மூலமாக அவங்களுக்கு நிறைவாகவே கிடைக்கும். தேங்க்யூ மேம். நிறைய வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கோச்சிங் சென்டர் எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், நிறைய பேராமீட்டர்ஸ்மே நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.